கடந்த காலங்களில் எப்போதெல்லாம் வாக்குப்பதிவு சதவிகிதம் எகிறுகிறதோ அப்போதெல்லாம் அது ஆளும் கட்சிக்கு எதிரான அலையாகவே இருந்திருக்கிறது என்ற வரலாற்றை அவர்கள் கையில் எடுத்துள்ளனர். இந்த முறை பதிவாகியுள்ள 85% மேலான வாக்குப்பதிவு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதற்கான அப்பட்டமான சாட்சி என அவர்கள் வாதிடுகிறார்கள். குறிப்பாக புதிய வரவான தாவேக இளைஞர்களின் வாக்குகளை பிரித்தாலும் அதிமுகவின் பாரம்பரியமான கிராமப்புற வாக்கு வங்கியில் பெரிய பாதிப்பு இருக்காது என்பதும், திமுகவின் வாக்குகள் சிதறுவது தங்களுக்கு சாதகமாக முடியும் என்பதும் எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கையாக இருக்கிறது. புதிதாக களம் கண்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அவர்களின் கணக்கு 1967 மற்றும் 1977ஆம் ஆண்டு நிகழ்ந்த அமைதி புரட்சியை அடிப்படையாக கொண்டதாகவே தெரிகிறது. அதாவது வழக்கமான அரசியல் கணக்குகளை தாண்டி இதுவரை எந்த கட்சிக்கும் வாக்களிக்காத புதிய வாக்காளர்கள் மற்றும் மாற்றத்தை ஏங்கும் நடுநிலை பிரிவினர் தங்களுக்கு பின்னால் திரண்டுள்ளதாக அவர்கள் கருதுகிறார்கள். அது மட்டுமல்ல,